வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம முட்டையை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸாக ரெசிபியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதே சமயம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் முட்டை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறும் ரைஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 முட்டை எடுத்துக்கோங்க. 5 மேலே அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா 6 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அவிச்சு வச்சுக்கோங்க. அவிச்சிட்டு இந்த முட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. 3 கீரல் 4 கீரல் கூட போட்டு வச்சுக்கோங்க. நடுவில் அப்படி வச்சு கீரல் ரொம்ப உள்ள வரைக்கும் போக வேணாம். இந்த மாதிரி லெவலுக்கு கரெக்டாக போட்டால் போதும். முட்டையை வெட்டும்போது இந்த மாதிரி லெவலுக்கு வெட்டினா போதும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த மஞ்சள் கரை அளவுக்கு நீங்கள் வெட்டிக்க வேணாம். இந்த லெவலுக்கு வெட்டினாலே போதும். இந்த மாதிரி வெட்டி எல்லா முட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணால் போதும். இந்த லெவலுக்கு இதை இந்த எண்ணெயில் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை ஒரு 6லேருந்து 7 முட்டை அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த லெவல்லையே உங்களுக்கு மசாலா கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு முட்டையை நம்ம கீறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி நல்லா இதிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே மசாலா உள்ளே இறங்கிடும் நல்லா. இந்த ஸ்டேஜில் இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் கடாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா மசாலா, இதே இதில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஒரு கரண்டி இருந்ததுன்னா ஒரு அரை கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கூட பட்டை லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை லவங்கத்தோட கூட கல்பாசியும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. பெப்பர் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா கலவை இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இந்த சின்ன வெங்காயத்துலேயும் அந்த மிளகுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக பரவிடணும். அந்த மிளகை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது நல்லா தெரியும். அதை அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமேலு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் அரைக்க வேணாம். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேல அரைங்க. நெக்ஸ்ட்டு சேம் கடாயில் அந்த கடாயை வாஷ்லாம் பண்ணாதீங்க. அதே கடாயில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா இருக்கும்போது ஒரே ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழம்பு கரண்டி தானே அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 ஸ்பூன் அளவு வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பட்டை லவங்கம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல சின்ன வெங்காயத்தை போடுற மாதிரி அந்த லெவலுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டையும் லவங்கமும் கல்பாசியும் ஒரே ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பிரியாணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது நல்லா கிழிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஆனியன். பெரிய ஆனியனாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஆனியனாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பிரியாணிக்கு போடுற மாதிரி பெரிய ஆனியன்லாம் நீங்கள் நறுக்கி போட்டுறாதீங்க. இதில் சின்ன சின்னதாக எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கலர் மாறிடும். கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதையும்
கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது கருவேப்பிலை சாதம் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வந்து சின்னதாக இருந்ததுன்னா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது கூடவே வந்து மஞ்சள் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இப்போ வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணான்னு நினைக்கிறவங்க அந்த ரெட் சில்லி பவுடர் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். காரம் அதிகமாக வேணுன்றவங்க மட்டும் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 2 பீஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியிலேருந்து இந்த சாறு வந்து வெளில வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளியை வதக்க பார்த்திங்கன்னா வந்து அதுலேருந்து வெளியில் சாறு அந்த இது வெளில வரும். நல்லா வந்து அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீரி ஆட் பண்ணிடாதீங்க, அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய காரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஒரே ஒரு ஸ்கூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குழம்பு கண்டி அளவு, சின்ன குழம்பு கண்டி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஆயில் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா நம்ம வதக்குனது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அதனால் வந்து ஆயில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா வதக்குனது பார்த்திங்கன்னா ஜூஸியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரையாக இருந்தால் மட்டும் ஆயில் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தக்காளியிலேருந்து நமக்கு பச்சை வாசனை போகணும். அதனால் இந்த மூடியும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. மூடி போட்டு எடுத்து மாற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஆற வச்சுருந்தோம்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு அப்புறமேல் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதில் விடாதீங்க. இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளியில் இருந்த சாரும் அந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த தான் நமக்கு வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுதான் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஆட் பண்ண முடியலன்னா அந்த மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அப்புறமேல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காய பேஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகணும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து அதுலேருந்து நல்லா பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆயிலும் நல்லா வெளியில் வரவும் ஆரம்பிக்கும். நல்ல ஜூஸியாகவும் இருக்கணும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து கிரேவி மாதிரி பக்குவத்துக்கு நமக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணனால இன்னும் நம்ம நல்லா வதக்கணும். நமக்கு இந்த மாதிரி கிரேவியை பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடுக்கு உங்கள்கிட்ட கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் ஏதாவது டிஃபன் ஏதாவது செய்கிறீங்கன்னா கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா இந்த கிரேவியை வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மூடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு நம்ம சாப்பாடை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து நார்மலாக நீங்கள் பாயில் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வத்திருச்சு. மூடி எடுத்துகிட்டு நல்லா வந்து திரும்பவும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலே சோறு நம்ம போட்டு கிளறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லெவல் பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக போட்டு ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு பாதி சாப்பாடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா நீங்கள் சாப்பாடு, அதில் வந்து பாதி போட்டு ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க. அது எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மீதி சாப்பாடு ஆட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி பாதி நம்ம சாப்பாடு போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளற ஆரம்பிங்க. கிளற ஆரம்பித்தாலே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இன்னும் நம்ம சாப்பாடு எக்ஸ்ட்ரா போடணுமான்றது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிரேவி வந்து நிறைய எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் வந்து ஒரு மீதி கொஞ்சம் சாப்பாடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வந்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதை கிளறி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து பத்தலைன்னா இன்னும் கிரேவி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் மீதி இருக்க சாப்பாடையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கோங்க.
அப்படி சாப்பாடு வந்து நீங்கள் வந்து கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனல் சாப்பாடை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் வந்து எவ்வளோ சாப்பாடு நம்ம போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து போட்டு கிளறிக்கோங்க. அதுக்காக நிறைய போட வேணாம், நல்லா போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த முட்டை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா முட்டையை, அதை போட்டுட்டு நல்லா வந்து இந்த சாப்பாடோடு சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிண்டிடாதீங்க, முட்டை வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி எடுத்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டை யூஸ் பண்ணாமல் இந்த வெறும் ரைஸை கூட நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கரம் மசாலாலாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.